ஹலோ ஹாய் டு எவ்ரி ஒன், வெல்கம் பேக். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் வேணாம். அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், பிகாஸ் நீங்கள் டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் வந்திருப்பீங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கோடை பார்க்காம வழக்கம் போல் கான்செப்டை பார்த்துட்டு போகலாம். இந்த என்ட்ரி விட்ஜெட்ஸ் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ். இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய கேரக்டர்ஸ் வந்து சிங்கிள் லைனாகவும் இருக்கலாம், இல்லை டபுள் லைனாகவும் இருக்கலாம், இந்த மாதிரி. ஸோ நாம் கொடுக்கக்கூடிய டேட்டாவை இந்த GUIs கலெக்ட் பண்ணி இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் மூலிமா கலெக்ட் பண்ணி அது அவுட்புட் கொடுக்கும். சிம்பிளாக சொல்லப்போனால் நம்ம எல்லாருக்கிட்டேயும் மெயில் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை டைப் பண்ணுறீங்க. அந்த ரிசல்ட்ஸ்னால் எங்கே போகுது? நீங்கள் டைப் பண்ணது எங்கே போகும்? அது வந்து டெம்பரரியாக ஸ்டோர் ஆகும். அது வந்து பேக்ரவுண்டில் செக் பண்ணிவிட்டு அது ரைட்டாக இல்லை ராங்கான்னு சொல்லி உங்களோட நெக்ஸ்ட் பேஜுக்கு அவுட்புட்டை கொடுக்குது. இதுதான் என்ட்ரி விட்ஜெட்ஸோட ப்ராசஸ். நான் சொன்னது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ஃபைனலாக யூசர்ஸ் என்ன டேட்டா கொடுத்தாலும் இந்த என்ட்ரி விட்ஜெட்டால் ரிசீவ் பண்ண முடியும். இப்போது இப்படியே இந்த கான்செப்டை வச்சு நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ரீவியஸாக பட்டன்ஸ் வரைக்கும் பார்த்துருந்தோம், ஸோ டெலீட் பண்ணிவிட்டேன். நவ் இப்போ நம்ம என்ட்ரி ஃபார்ம்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த என்ட்ரி விட்ஜெட்ஸ்க்கு நார்மலாக நம்மளுக்கு தேவையானது Tkinter, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் இந்த விண்டோஸ் என்ற அந்த ரூட் ஃப்ரேமை செட் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்தது. ஸோ நெக்ஸ்ட் நான் ஜஸ்ட் ஒரு டைட்டிலுக்கான லேபிளை ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த லேபிள் வந்து நம்மளோட ஃப்ரேமோட சென்டரில் இருக்கணும். அண்ட் அந்த சென்டரில் வந்து இதோட டைட்டில் வைக்கிறேன், அபவுட் என்ட்ரி விட்ஜெட்ஸ்ன்ட்டு. இப்போது லேபிளை பேக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ட்ரி விட்ஜெட்டை க்ரியேட் பண்ணலாம். இந்த என்ட்ரி விட்ஜெட்டில் தான் யூசரோட டேட்டா கலெக்ட் ஆகும். ஸோ இந்த என்ட்ரி விட்ஜெட்டையும் க்ரியேட் பண்ணி இதுக்கும் நம்ம பேக் என்ற லேஅவுட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நாம் ஒரு பட்டன் ஒன்று க்ரியேட் பண்ணலாம். அதாவது இந்த பட்டன் வந்து நம்மளோட டேட்டாவை கலெக்ட் பண்ணி அண்ட் அந்த எக்ஸிஸ்டிங் லேபிள்ஸை அப்டேட் பண்ணணும். அதுதான் இதோட பட்டனோட வேலையாக இருக்க போகுது. ஆல்ரெடி நம்ம வந்து கமாண்ட் ஃபங்க்ஷனை வச்சு நான் போன வீடியோவில், அதாவது பட்டன்ஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். பட் அதை வந்து நான் வந்து லாஸ்ட் 2 மினிட்ஸ் பார்ட்டில் தான் சொல்லியிருந்தேன். இதில் வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸாம்பிளோடு காட்டுறேன். இப்போது நான் அப்டேட் பண்ணக்கூடிய லேபிளுக்கு நம்ம ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை உருவாக்கணும், அந்த ஃப்ரேம் லேஅவுட்டை உருவாக்கணும். ஸோ வந்து நான் லேபிள் 2 நேம் பண்ணிக்கிறேன். இந்த லேபிள் 2 வந்து பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே நம்ம என்ன என்டர் பண்ணுறோமோ அது இதுக்கு அப்டேட் ஆகிடும். இப்போ அடுத்த பாயிண்ட்டாக நான் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் அந்த பட்டனோட அசைன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பட்டனோட அசைன் பண்ண இந்த ஃபங்க்ஷன் நான் கால் பண்ண உடனே சேஞ்ச் ஆகிடும். அதாவது நம்ம என்டர் பண்ணுற டெக்ஸ்ட் வந்து இந்த லேபிளுக்கு கான்ஃபிகர் ஆகி அப்டேட் ஆகிடும். இப்போது கமாண்டில் நம்ம கொடுத்து ரன் பண்ணலாம். மெயின் லூப் கொடுத்துட்டு ரன் ப்ரெஸ் பண்ணோன்னா லேபிளில் நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நம்ம டைப் பண்ணலாம். டைப் பண்ண இன்ஃபர்மேஷன் வந்து அந்த லேபிளில் அப்டேட் ஆகணும். இப்போ நம்ம சப்மிட் கொடுத்த உடனே அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து எப்படி என்ட்ரி பாக்ஸ் வச்சு லேபிள் அப்டேஷன் பண்ணுறதுன்னு காட்டியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பட்டன்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம் காட்டியிருக்கேன். அதோட நம்ம எப்படி கமாண்ட்ஸை பாஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியும்னு காட்டியிருக்கேன். அடுத்ததாக இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதாவது நம்ம என்ட்ரி பாக்ஸஸோட என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்குன்ட்டு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பேராமீட்டர் பார்டர் BDன்னு ஆல்ரெடி நம்ம லேபிள்ஸ் அண்ட் பட்டன்ஸில் கூட பார்த்துருந்தோம். அதாவது நம்மளோட என்ட்ரி பாக்ஸோட பார்டர் வித்து அதோட டைமென்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது. அண்ட் அடுத்து கர்சர். இந்த ரெண்டுமே நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கர்சரை வந்து இப்போ உங்களுக்கு தெரியாது, பிகாஸ் நான் ஆல்ரெடி லேபிள்ஸ் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். அந்த பார்டரை வந்து நான் 20 ஆக்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டீட்டெயிலாக தெரியும். பார்த்தீங்கன்னா பார்டர் சைஸ் எவ்வளோ டைமென்ஷன் டெப்த்தாக போயிருக்குன்ட்டு. அதனால் பார்டர்ஸை கம்மியாக இருக்கிறது நல்லாயிருக்கும். நான் 2 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் திங் நம்ம பார்க்க போகிறது ஃபோர்க்ரவுண்ட் அண்ட் பேக்ரவுண்ட் கலர்ஸ். இந்த 2 கலர்ஸும் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது என்ட்ரி பாக்ஸோட கலர் அண்ட் ஃபோர்க்ரவுண்ட் கலர் ஆஃப் த என்ட்ரி பாக்ஸும் சேஞ்ச் ஆகிடும். நான் இப்போதைக்கு ப்ளூ அண்ட் எல்லோ கொடுக்குறேன். அந்த ப்ளூ கலர் வந்து எல்லோ டாமினேட் ஆகிறதுனால தெரியல, பட் இந்த கலர் வில் பி சேஞ்ச்டு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கறது வந்து
இப்போது ஜஸ்டிஃபை பற்றி பார்க்கலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிகாஸ் நம்ம என்ட்ரி பாக்ஸில் வந்து ஜஸ்டிஃபைன்றது நம்ம டைப் பண்ணுற ரைட் சைடுக்கும் லெஃப்ட் சைடுக்கும் சேஞ்ச் பண்ண முடியும். செலெக்ஷன் பேக்ரவுண்ட் அண்ட் செலெக்ஷன் ஃபோர்க்ரவுண்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம், கலர்ஸ். இதெல்லாம் ஜஸ்ட் ஃபார் கஸ்டமைசேஷன் மட்டும்தான். பட் நம்ம யூஸ் பண்ணும்போது எல்லாமே யூஸ் பண்ணணுன்றது நெசசரி இல்லை. எது தேவையோ அது மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டால் போதும். இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு தான் நான் சொல்ல வரேன். இப்போ நான் செலக்ட் பண்ணேன்னா பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் செலக்ட் ஆகுது. ஆக்சுவலாக ப்ளூ கலர் தான் இருக்கும் விண்டோஸோட நார்மலாக. பட் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். செலெக்ஷனோட டைமென்ஷன் வித் எல்லாமே சேஞ்ச் பண்ணலாம். இப்போதைக்கு இதெல்லாம் தேவையில்லை. இந்த ஸ்க்ரோல் கமாண்ட்ன்றதை பற்றிலாம் நம்ம நெக்ஸ்ட்டு அப்கமிங் வீடியோஸில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பிகாஸ் இது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். இதுக்கு தனியாக ஃபங்க்ஷன் எழுத வேண்டியது இருக்கும். அண்ட் அதர் மெத்தட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இதில் அப்ளிகேபிள் ஆகும். அதை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போது இந்த டிசைன்லாம் கம்ப்ளீட்டாக டிலீட் பண்ணிட்டு ஃபஸ்ட்லேருந்து நியூ டிசைனாக க்ரியேட் பண்ணலாம். இந்த நியூ டிசைனில் வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸ், அதாவது என்ட்ரிஸ்க்குன்னு சில மெத்தட்ஸ்லாம் இருக்குது. அந்த டைரக்ட் மெத்தட்ஸை கால் பண்ணி நம்மளால் ஈஸியாக ஒர்க்ஸை முடிச்சிக்க முடியும். லைக் டெலிட்டிங் ஃபங்க்ஷன்ஸ், கிளியரிங் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சப்மிட்டு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம டைரெக்டாக அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதுக்கான வேரியபிள்ஸை டிசைட் பண்ணோம். அடுத்து இந்த வேரியபிள்ஸில் நான் ஃபஸ்ட்டு என்ட்ரி க்ரியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் லேபிள்ஸ், நெக்ஸ்ட் பட்டன்ஸு, எல்லா டெக்ஸ்ட் வேரியபிள்ஸும் க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம அதுக்கு ஃபங்க்ஷன்ஸை பாஸ் பண்ணணும். எல்லா வேரியபிள்ஸ்க்குமே தனி லேஅவுட்ஸ் கொடுக்கணும். தனித்தனியாக அதை நம்ம மேனேஜ் பண்ணும்போது தான் நம்மளால் எல்லா ஃபங்க்ஷன்ஸும் க்ளீனாக யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம ஃபோட்டோ லேபிள் உருவாக்கலாம். இந்த ஃபோட்டோ லேபிளுக்கு நம்ம வழக்கம் போல் பிஏஎல் இன்க்ளூட் பண்ணுறோம். அந்த பிஏஎலோட இமேஜ் Tkinterரை ஃபோட்டோ இமேஜை கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அண்ட் அந்த இமேஜை நம்ம ரீசைஸ் பண்ணி நம்மளால் டிஸ்பிளே பண்ண முடியும். இந்த இமேஜை டிஸ்பிளே பண்ணுறது இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி லேபிள்ஸ் அண்ட் பட்டன்ஸில் பார்த்தாச்சு. அண்ட் இதில் நம்ம சும்மா ஒரு கிளான்ஸ்க்காக பார்த்துக்கலாம். இதோட லேஅவுட்டை பேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆரம்பித்த அந்த சப்மிட் டெஃபினட் ஃபங்க்ஷன்ஸை நம்ம முடிச்சிடலாம். ஃபஸ்ட் நம்ம இந்த லேபிளை கான்ஃபிக் பண்ணிக்கலாம் டெக்ஸ்ட் ஃபைலாக. இந்த டெக்ஸ்ட்டை நம்ம என்ட்ரியோ டெக்ஸ்ட்டோட அப்டேட் பண்ணிக்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு கிளியரிங் செலெக்ஷனை கால் பண்ணுறோம். இந்த ஃபங்க்ஷன் நம்ம ஆல்ரெடி பில்டின்னாக இருக்கும். ஸோ நம்மளோட என்ட்ரி ஃபங்க்ஷனை கூப்பிட்டு அந்த வேரியபிளோட பில்டின் ஃபங்க்ஷனை கால் பண்ணால் போதும். டிலீட்டிங்க்கும் அதே மாதிரி தான். பட் இதுக்கு நம்ம இண்டெக்ஸிங் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த இண்டெக்ஸிங் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 அண்ட் tk.end, அதாவது நம்மளோட என்ட்ரி பாக்ஸில் கடைசியில் எலிமெண்ட் வரைக்கும் செக் பண்ணிப்போம். அண்ட் இதில் வந்து ஸ்டார்டிங் இண்டெக்ஸே எண்ட், அதாவது ஒன்றுமே இருக்காதனால நம்ம இதை இன்சர்ட் பண்ணிக்கிறோம். இருக்கிற எல்லாமே டிலீட் பண்ணிட்டு புதுசாக இந்த டெக்ஸ்ட்டை இன்சர்ட் பண்ணுற மாதிரி நம்ம எழுதுகிறோம். அடுத்ததாக நம்ம இப்போ க்ரியேட் பண்ண ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் பார்த்தாது. நம்ம க்ரியேட் பண்ண ஃபங்க்ஷன்ஸை வந்து இந்த பட்டன்ஸ்க்கு நம்ம கமெண்ட்ஸாக பாஸ் பண்ணோம். ஸோ அதாவது பட்டன்ஸ் கூட ரெப்ரசன்டேட்டிவ் கமெண்ட்ஸை நான் பாஸ் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ரன் பண்ணால் நம்மளால் இந்த மெத்தட்ஸ், அதாவது என்ட்ரி மெத்தட்ஸை கூட யூஸ் பண்ண முடியும். இது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. பட் நான் ஃபாண்ட்லாம் அட்ஜஸ்ட் பண்ண கொஞ்சம் டைம் எடுக்கும். வேணும்னா நான் வேணால் ஷார்ட்ஸ் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிங்கன்னா நான் வேணால் ஒரு ஷார்ட்டில் போட்டு காட்டுறேன். இதோட நம்ம வீடியோ எண்ட் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் ரேடியோ பட்டன்ஸ் அண்ட் செக் பட்டன்ஸை பற்றி பார்க்கலாம்.
நான் முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக ஷார்ட் பண்ணி சொல்லிட்டேன். உங்களுக்கு புரியலைன்னா ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள்.